வணக்கம். அண்ணாமலைஜி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருப்பாரு, அவதூறு பரப்புறவங்க மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தால் முழு நேர பணியும் அதுலதான் இருக்க முடியுமே தவிர நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நேரம் செலவிட முடியாது சொல்லியிருப்பாரு. இத புரிஞ்சுகிட்ட திராவிட கைக்கூலிகள் என்ன பண்றாங்கன்னா, இவர் எப்படியும் அவதூறு வழக்கு தொடர போறதில்ல, அதனால நம்ம இஷ்டத்துக்கு அவதூறுகளை அள்ளி தெளிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் பல்வேறு அவதூறுகளை பரப்பின்னு வராங்க. இதுல அவங்களுக்கு கூடுதலான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன், அதனால அது உண்மையோ பொய்யோ மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், ஒரு வேகத்தை குறைக்கணும்ன்றது மட்டும்தான் நோக்கம். அண்ணாமலைஜி அவர்களும் வழக்கும் தொடர போறதில்ல, அதனால பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. இதை புரிஞ்சுகிட்ட ஊபிசுகள் தான் அண்ணாமலைஜி அவர்கள் மீது பல்வேறு அவதூறுகளை பரப்பிட்டு வராங்க. ஒரே ஒரு முறை டெல்லி போயிட்டு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாரு. மொத்த இந்த திராவிட கைக்கூலிகளும் இருக்கும் இடம் தெரியாம புதிய அவதூறுகளை எப்படி உருவாக்குவது, எப்படி பரப்புவது என்ற ஒரே சிந்தனையில காணாமல் போயிருக்காங்க. புதிய அவதூறுகளை உருவாக்கிட்டு மறுபடியும் வந்து இதே சூழ்நிலையில பரப்புவாங்க. இதுல ஒரு நல்லவர்களை ஆதரிக்க வேண்டியதும் இந்த நாட்டுக்கான தலைவரை உருவாக்க வேண்டியதும் மக்களாகிய நம்முடைய கடமை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வரலாற்றுல படித்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்களை நம்முடைய நிஜத்திலும் நம்முடைய வாழ்வியலிலும் உருவாக்க முடியும். அந்த தலைவர்கள் மூலமாக இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களாகிய நமக்கும் நன்மைகள் ஏற்படும். நன்றி.